நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கெத்து காமிச்சிருக்காங்க இந்தியா. ஒரு முக்கியமான சம்பவத்தை, அதுவும் இந்தியாவுக்காக ஈரான் எடுத்த ஒரு அதிரடி முடிவுனால இப்ப இந்தியா கெத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்தியாவுக்கு சாதகமாக ஈரான் எடுத்த முடிவு என்ன அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஈரான் இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்கு. தேங்க்யூ இந்தியா, போருக்கு நடுவே நீங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் இந்தியாவை பாராட்டி நன்றி தெரிவிச்சு சொல்லியிருக்காங்க. அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடி சக்க சொன்னதை செஞ்சிருக்காங்க ஈரான். இதனால இந்தியா குசில இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி எல்லாமே இந்தியா ஈரான் தொடர்பான செய்தி தான் நண்பர்களே. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திடீரென ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. 5 நாட்களுக்கு தாக்குதல் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் மறக்காம நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போர் காரணமாக ஈரான் தன்னுடைய ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி வச்சிருக்கு. இருந்தாலும் நம் நாட்டுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் கப்பல்கள் அவ்வப்போது பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து நம்முடைய நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தற்போது 22 இந்திய கப்பல்கள் அங்கு சிக்கி தவிக்கும் நிலையில அங்கிருந்து இந்தியாவுக்கு பத்திரமாக வர ஈரான் தனி வழித்தடத்தை அமைத்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் நிலையில இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எடுத்துக்கிட்டோம்னா அது நம்முடைய நாட்டுக்கு மிகவும் முக்கியமான இடமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகள் சேர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெய் கேஸ் சப்ளை வருது. நம்முடைய நாடு மட்டும் இல்லாம உலக அளவுல கச்சா எண்ணெய் கேஸ் வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா 20% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் நடக்கும். இதனால இந்தியா, சீனா உள்பட நம்மை சுற்றி இருக்கும் பிற நாடுகளுக்கு இந்த ஹார்முஸ் ஜலசந்தி கடல் பாதை மிகவும் முக்கியமானதாகும். தற்போது இந்த கடல் வழி பாதையை கடந்து நம் நாட்டுக்கு அவ்வப்போது கச்சா எண்ணெய் கேஸ் ஏற்றிய கப்பல்கள் பாதுகாப்பாக வருது. பிரதமர் மோடி அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் பேசியதை தொடர்ந்து ஈரான் நம் நாட்டுடைய கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதிச்சுட்டு வர்றாங்க. இருந்தாலும் இன்னும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பல. நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டிய 20க்கும் அதிகமான கப்பல்கள் அங்கே சிக்கியிருக்கு. நேற்று முன்தினம் நிலவரப்படி பார்த்தோம்னா ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முடியாம இருக்கும் 22 இந்திய கப்பல்கள் தவிப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்திய கப்பல்களுக்காக ஈரான் தனி கடல் வழி பாதையை ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 12ஆம் தேதி ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசினார். இதனையடுத்து இந்திய கப்பல்களுக்கு தனி கடல் வழி பாதைக்கான புதிய நடவடிக்கையை ஈரான் எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதை கடல்சார் டேட்டா மற்றும் ஆய்வு நிறுவனமான லாய்ட்ஸ் லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இது தொடர்பாக அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்கு. அதற்கான செயல்முறையை தயாரிச்சுட்டு வராங்க. இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தற்போது 2 கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றிருக்கு. புதிய கடல் வழி பாதையில இந்தியாவுடைய 22 கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்திய கப்பல்கள் தனித்தனியாக பயணிக்காமல் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னால் பயணிக்க வேண்டும் அப்படின்னும் ஈரானுடைய அதிகாரிகள் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இந்த நிறுவனத்துடைய தலைமை ஆசிரியர் ரிச்சர்ட் மீட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு LPG எடுத்து சென்ற கப்பல் ஈரானுடைய லாராக் தீவை சுற்றி அந்த நாட்டின் கடல் வழிபாதை வழியாக பயணிச்சிருக்கு. இது வழக்கமாக கப்பல்கள் செல்லும் வழிபாதை கிடையாது. வழக்கத்துக்கு மாறாக இந்த வழிபாதை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் ஈரானுடைய IRGC கடற்படை மற்றும் துறைமுக அதிகாரிகள் எளிதாக அடையாளம் கண்டு தாக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு சாதகமாக இந்தியாவுக்கு மட்டும் ஈரான் எடுத்த இந்த முடிவு இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. கெத்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஈரானுடைய போர் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. இந்த மோதலால ஈரான்ல இருக்கும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்ட சூழல்ல அவர்களுக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகள் அனுப்பிட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் இந்த இக்கட்டான சூழல்ல உதவி இருக்கும் இந்தியாவுடைய கருணையையும் மனித நேயத்தையும் நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே அண்டை நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. வசுதைவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற கொள்கையின் கீழ் அண்டை நாடுகளுக்கு, தொலைதூர நாடுகளுக்கு மருத்துவ அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி உதவி செய்யறாங்க. அதன்படி கடந்த மார்ச் 18ஆம் தேதி போர்னால பாதிக்கப்பட்டிருக்கும் ஈரானுக்கு முதல்ல அத்தியாவசிய மருத்துவ பொருட்களை அனுப்பி உதவி செஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து மார்ச் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருடைய பட்கா மாவட்டத்தினர் வளைகுடா போர்க்களத்தில் ஈரானுக்கு ஆதரவாக தங்கம், வெள்ளி, பணத்தை தானமாக வழங்கி ஒருமைப்பாட்டை காட்டினாங்க. இக்கட்டான நிலையில இருக்கும் ஈரானுக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. போர்ல எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டையும் இந்தியா எடுக்காத போதிலும் இதனால பாதிக்கப்படும் அப்பாவி மக்களுக்கு உதவும் வகையில இந்த பொருட்களை அனுப்பி வர்றாங்க.
இப்பேற்பட்ட சூழல்ல தான் இதுக்கு ஈரான் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய கருணையையும் மனித நேயத்தையும் நாங்க ஒருபோதும் மறக்க மாட்டோம், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பதவிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயத்துல அடிஸ் தக்க சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காங்க ஈரான் அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, வளைகுடா நாடுகளில் நிலவும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சப்ளை செயின் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில இந்தியாவுடைய எல்பிஜி விநியோகத்தை உறுதி செய்ய புதிய ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்திய கொடியுடன் இயங்கும் 2 எரிவாயு கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பயணம் செய்து இந்தியாவுக்கு வருவதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் காட்டுது. ஜாக் வசந்த் மற்றும் பைன் கேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற 2 மிகப்பெரிய எல்பிஜி கப்பல்கள் யுஏஇ கடற்கரையிலிருந்து வடக்கு திசையில பயணம் செஞ்சு ஈரான் கடற்கரைக்கு அருகே இருக்கும் குசும் ஐலாண்ட் மற்றும் லராக் ஐலாண்ட் பகுதிகளை ஒட்டிய வழித்தடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த வழி பாத்தீங்கன்னா ஈரான் அனுமதியுடன் இயங்கும் கப்பல்கள் பயன்படுத்தும் பாதுகாப்பான பாதையாக கருதப்படுது. மேலும் இந்த கப்பல்கள் தங்களுடைய இலக்கு துறைமுகத்தை குறிப்பிடாமல் ஈரான் அரசு இந்திய கப்பல்களுக்கு அளிக்கப்பட்ட உரிமையை மட்டும் சுட்டிக்காட்டும் சிக்னல்களை பயன்படுத்தி பயணிக்கிறாங்க. இது பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் தற்போது எல்பிஜி பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கு. வீட்டு பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்தியா ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இதே போன்ற மேலும் 2 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் வழியாக பயணம் செஞ்சது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த கடினமான சூழ்நிலையில இந்தியா பேச்சுவார்த்தை மூலம் பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்ய முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஈரான் மற்றும் சில நாடுகளுடன் இணைந்து குறிப்பிட்ட கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டு வருது. இதன் மூலம் சீனா உள்ளிட்ட சில நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவும் இந்த முக்கிய வழித்தடத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஹார்முஸ் நீரிணையை கடக்க பொதுவா 14 மணி நேரம் வரை ஆகும். ஜாக் வசந்த் மற்றும் பைன் கேஸ் கப்பல்கள் தடையின்றி பயணம் தொடர்ந்தால் அவை கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் மாலை நேரத்துக்குள்ள சென்று சேரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயமும் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்தியாவுக்காக ஈரான் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து இந்தியாவுக்காக மட்டும் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே நாமும் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் நண்பர்களே. இந்த நட்பு தொடர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் மீது அடுத்த 5 நாட்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அந்த நாட்டுடைய மின் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது அடுத்த 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்னும் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்துச்சு. அமெரிக்காவுடைய தாக்குதல்ல ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதுனால அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து முடங்குச்சு. இதனால எண்ணெய் விலையும் அதிகரிச்சிச்சு. சர்வதேச அளவுல பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்த நிலையில ஈரான் 48 மணி நேரத்துக்குள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், இல்லனா அந்த நாட்டுடைய மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் திடீர் திருப்பமாக ஈரான் மீது அடுத்த 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் அந்த நாட்டுடைய மின் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது அடுத்த 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த மனுஷனை நினைக்கும் போது என்ன சொல்றதுனே தெரியல. இப்பேற்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் இவர் தான். இங்கே தாக்குவேன் அங்கே தாக்குவேன் அப்படின்னு தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சுட்டு இப்போ குத்துது கொடையுதுன்னு உடனடியாக அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஈரானுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இறங்கி வந்து இந்த தாக்குதலை 5 நாளைக்கு நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.